ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காக்கும் தெய்வம் காலையில் எபிசோட் 10 அண்ட் 11 ரெண்டையுமே ஒன்றா பார்த்துடலாம். ரெண்டுலேயுமே நம்ம தாக்ஷாயினியோட ஃபுல் ஸ்டோரி வந்துடுது. அதை முழுமையாக நான் சொல்லிடுறேன். இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆலைக்கான கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே தாக்ஷாயினியை தான் காட்டுறாங்க. நம்ம தாக்ஷாயினி வராகனை துரத்திட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதை சிவபெருமானை பார்த்தனால மிஸ் பண்ணிடுறா. குறி தவறிடுது. உடனே சிவபெருமானை பார்த்து, நீங்கள் எதுக்கு வந்தீங்க? உங்களை பார்த்தனால தான் என்னோட குறி தவறிடுச்சு அப்படின்னவும், உன் மேலே தான் மிஸ்டேக்கு, நான் என்ன செய்வேன், நீ எதுக்கு என் கவனத்தை சிதற வர்ற அப்படின்னு சொல்லும் போது, நில்லுங்க, நான் யாருன்னு தெரியுமா? பிரஜாபதி தக்ஷனுடைய மகள் தாக்ஷாயினி. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கீங்க மதிக்காமல் அப்படின்றவும், ஓ மேலே தப்பு இருக்குது, நீ என்னையை நிறுத்தி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கியா? முதல்ல நான் நினைக்கிறத நிறுத்து. நான்ற சுயத்தை முதல்ல தன்னோட ஆணவத்தை நிறுத்திட்டு அமைதியான முறையில் யோசிச்சுப்பார். அப்போ தான் உன்னோட அறிவு கண் திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்கிறாரு. உடனே நீங்கள் யார், முனிவர் மாதிரி இருக்கீங்களே அப்படின்றவும், நான் இந்த உலகத்தில் இல்லை, இந்த உலகமே நான் தான், எங்கே நான் இல்லையோ அங்கேயும் நான் இருப்பேன் அப்படின்னு சிவன் சொல்கிறாரு. தாக்ஷாயினிக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நீங்கள் பேசுகிறதே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு தாக்ஷாயினி கேட்குறா. கேட்டவுடனேயும் நான் ஒரு மிகப்பெரிய அரசர்லாம் கிடையாது, நான் இடுகாட்டில் வாழக்கூடியவன், சாதாரணவன் தான் நான். நீ இப்போ இந்த வராகத்தை துரத்திட்டு போறியா, அது உனக்கு என்ன தீமை செய்தது? மனிதர்களாகிய நீங்கள் தான் அதுக்கு தீமை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே தாக்ஷாயினிக்கு கொஞ்சம் சிவபெருமான் சொல்கிறது சரிதான் போலன்ற மாதிரி தோணுனையும், சரி அதெல்லாம் இருந்துட்டு போகுது, இது எங்கள் அப்பாவோட இடம், இந்த ராஜ்யம் எங்களோட ராஜ்யம், நீங்கள் எப்படி இதுக்குள்ளே நுழைய போச்சு அப்படின்னு தாக்ஷாயினி கேட்குறா. என்னையை உன்னால் கட்டுப்படுத்த முடியாது, நான் எல்லா இடத்துலையும் இருப்பேன் அப்படின்னு சிவன் சொல்லவும், நான் யாருன்னு தெரியுமா? தக்ஷனின் மகள் தாக்ஷாயினி, நான் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன், நீ என்னட்டையே மதிப்பு கொடுக்காம மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ சிவபெருமான் சொல்கிறார், நீ அப்போ எதுக்குமே பயப்பட மாட்டேன்? ஆமாம், நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். அப்போ நீ கொஞ்சம் அங்கே பாரு அப்படிங்கிறாரு. பார்த்தா அங்கே நெருப்பு காட்டில் பரவிடுச்சு. நெருப்பை பார்த்து தாக்ஷாயினி ரொம்ப பயப்படுவா. நெருப்புனாலே பயம், மயக்கம் வந்துடும். உடனே சிவபெருமான் அந்த இடத்த விட்டு கிளம்புனோடனே, நில்லுங்க எனக்கு பயமாக இருக்குன்னு கத்துறா. அப்போ சிவபெருமான் கண்டுக்காமல் போயிட்டார் அவர் பாட்டுக்கு. போனவுடனேயும் எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலையேன்னு ரொம்ப பயந்து மயங்கி விழுகிறா. அவன் மேலே ஒரு நெருப்பு கட்டை விழுக போகுது. அப்போ சிவபெருமான் தன்னோட சூலாயுதத்தால் அந்த கட்டையை நிப்பாட்டிட்டு தாக்ஷாயினியை கையில் ஏந்திடுறாரு. ஏந்தினோடனே அப்போ தான் தாக்ஷாயினி கண்ணை முழிச்சு பார்க்குறா. யார் நீங்கள் சொல்லுங்க அப்படின்றவும், நீ முதல்ல எதை பார்த்து பயப்படுறியோ அதிலிருந்து வெளியே வா, அதை நீ ஏற்றுக்கோ, பயத்தை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வடக்கு கிளம்பி போயிடுறாரு. இங்கே நடந்ததை போனால் யோசிச்சுக்கிட்டே அரண்மனைக்கு போகிறா. அங்கே போய் யோசிச்சுட்டே தனியாக உட்காந்துருக்கா. அப்போ அவங்க அம்மா வர்றாங்க. அம்மா என்னடா அம்மா, காட்டில் என்ன நடந்துச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்கவும், இந்த மாதிரி நாங்கள் ஒருத்தவரை பார்த்தேம்மா, நம்ம எல்லாரும் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கோம், ஒரு வளையத்தில் இருக்கோம், ஆசைக்குள்ளே அடங்கி இருக்கோம், இயற்கை தான் உண்மை, உயிரினத்தை துன்பப்படுத்துகிறோம் நம்ம அப்படின்னு சொல்கிறாருமா அப்படின்னு சொல்லவும், அவங்க அப்பா வந்துடுறாரு. யாருமா அந்த மாதிரி சொன்னது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஆசைப்பட்டால் தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும், ஆசையே இல்லைன்னா அதே ஸ்டேஜில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லவும், உடனே தாக்ஷாயினி, அப்பா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் யோசிக்கவே இல்லையேப்பா, அவர்கிட்ட போய் முதல்ல இதை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேயும் தக்ஷன், யார் அது, யார்கிட்ட போய் என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்கவும், யாருன்னு தெரியலப்பா, நான் காட்டுக்கு போய் வராகனை கொல்லலான்னு போகிறப்ப இந்த மாதிரி அவரை பார்த்தேன், அவர் எப்படி இருந்தார், கையில் சூலாயுதம் வச்சுருந்தாருப்பா, உடுக்க இருந்துச்சு, ருத்ராட்ச கொட்டை போட்டிருந்தாங்க, உடம்பெல்லாம் சாம்பலை பூசியிருந்தாங்கன்னு சொல்லவுமே அவங்க அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. ஏன்னா இந்த ராஜ்யத்தில் சிவபெருமானையே நினைக்கக்கூடாது, அப்படி அவருக்கு சிவபெருமான் மேலே அவ்வளோ கோபம். சிவபெருமானை ஒரு தெய்வமாக இல்லை, ஒரு மனுஷனாக கூட நினைக்கல இந்த ஆள் தக்ஷனு. விஷ்ணு பிரம்மனை தான் கும்பிடுவார், சிவபெருமானை கும்பிடவே மாட்டார்.
அதனால் கோவம் வந்துடுது. சிவபெருமானை பற்றி தான் மக பேசுகிறான்னு, இனிமேல் நீ வீட்டை விட்டு இந்த அரண்மனையை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு காவலை கடுமைப்படுத்தி தாக்ஷாயினியை உள்ளே போட்டு கதவை பூட்டி அடைச்சிட்றான். அடைச்ச உடனே தாக்ஷாயினிக்கு ஒன்றுமே புரியல. அம்மா என்னம்மா நடந்துச்சுன்னு, இப்போ நான் என்னம்மா தப்பாக சொல்லிட்டேன், யாரும்மா அது, அவங்கள பற்றி பேசினோடனே அப்பாவுக்கு ஏம்மா கோவம் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே அம்மா வந்து நம்ம வீட்டில் அவங்கள பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் எப்படியோ தாக்ஷாயினி அரண்மனையை விட்டு தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சு வெளியே வந்து கைலாயத்துக்கு போகிறாங்க. கைலாயத்துக்கு போய் சிவனை பார்க்கலான்னு போகிறாங்க. சிவனை பார்த்து நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், உங்களை பற்றி சொன்னோடனே என் அப்பா கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லவும், நான் வந்து எதாலையும் வசியம் பண்ண முடியாது என்னையா, அதுதான் நான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ பார்வதி பேரை சொல்லுங்க அப்படின்னும், என் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு சிவன் கேட்கவும், நான் தக்ஷனின் மகள் தாக்ஷாயினி அப்படின்னு சொல்கிறா. நான் உன் அப்பாவை பற்றி கேட்கல, உன்னைய பற்றி கேட்கிட்டேன். நீ யாருன்னு உன் சுயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்னைய வந்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு சிவன் அனுப்பி வச்சிடுறாரு. உடனே சிவன் சொன்னதை பூரா யோசிச்சுட்டே அரண்மனைக்கு மறுபடியும் ரிட்டன் போகும்போது, வசியம் இல்லாதது அவரா, வசியான்னு யோசிச்சுட்டே போகிறாரு. அப்போ வசின்னு சொல்லும்போது சிவன் வந்துடுது. உடனே சிவன்ற வார்த்தை வந்து தாக்ஷாயினி வாயிலிருந்து வரவும், அங்கே இருக்க செடி கொடிகள் மரம் காற்று இயற்கை எல்லாம் சிவன்னு சொல்லுது. சுற்றிலும் சிவநாமமே ஒலிக்குது. அப்போ இவளுக்கு வந்து சிவனோட நாமம் வந்து ரொம்ப பிடிச்சு போயிடுது. அப்புறம் வந்து சிவன் எப்போ பார்த்தாலும் அதையே சொல்லிக்கிட்டே இருக்கா. சிவன் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடுது, ஒரு காதல் வந்துடுது. தன்னையே அறியாமல் சிவனை வந்து ரொம்ப பிடிச்சு போயிடுது அவளுக்கு. பிடிச்ச உடனேயும் தன்னோட அப்பாட்ட சொல்கிறா, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து அவர் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா, அவர் சிவன் தானே அப்படின்னு சொல்ல ரொம்ப கோபம் வந்துடுது தக்ஷனுக்கு. நீ முதல்ல எதுக்கு அரண்மனையை விட்டு வெளியே போனீங்க அனுமதி இல்லாமன்னு பயங்கரமாக கத்துறாரு. என்னப்பா நீங்கள் முதல்லாம் நான் என்னை திட்டுனது கூட கிடையாது, அரட்டினது கூட கிடையாது, இப்போ என்னப்பா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னும், நான் வந்து சிவனை வந்து ரொம்ப விரும்புகிறேன்ப்பா அப்படின்னும், சிவனை விரும்புகிறியா, அந்த இடுகாட்டில் மண்டையோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க பிச்சைக்காரனை போய் விரும்புகிறியா அப்படின்னும், ஏன்ப்பா அப்படி சொல்கிறேங்க, அவர் பார்த்தா எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையேப்பா அப்படின்னும், நீ முதல்ல அவர் பேச்சை எடுக்காத, நீ இங்கேயே இரு அப்படின்னும், நான் உங்கள்கிட்ட அனுமதி ஒன்றும் கேட்கல, ஆசீர்வாதம் தான் கேட்க வந்தேன் அப்படின்னும், என்னால் ஆசீர்வாதம் பண்ண முடியாது, நீ நாசமாக போயிடுவா அவனை கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு. அது நம்ம தாக்ஷாயினிக்கு மனசு ரொம்ப வேதனையாயிருது, என்னடா நம்ம அப்பா அப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு. ஆனால் இனிமே வந்து நான் அந்த அரண்மனையில் இருக்க மாட்டேன், நான் சிவனை தேடி போகிறேன்னு கிளம்பிட்டா தாக்ஷாயினி. கிளம்பி சிவனை தேடி போகிறா. சிவபெருமானை மறுபடியும் வந்து மீட் பண்ணுறா. நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்கும். நான் அந்த மாதிரி வந்து உங்களை கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு தாக்ஷாயினி சொல்லவும், என்னது கல்யாணமா, நான் பற்றற்று இருக்கிறவன், எதில் எனக்கு ஆசை கிடையாது, நான் எதையும் ஈர்ப்பு கிடையாது, எனக்கு திருமணன்ற எண்ணமே இருந்ததில்லை அப்படின்னவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து என்னை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணியே ஆகணும், நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், இப்போ அரண்மனையை விட்டு வெளியே வந்துட்டேன், எனக்கு இப்போ போகிறதுக்கும் கதி இல்லை அப்படின்றவும், நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்கிறாரு சிவபெருமான். நான் வந்து ஒரு பெண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன், அதனால் நான் அந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவேன். நீங்கள் தேடுற பெண்ணு ஏன் நானாக இருக்கக்கூடாது சிவபெருமானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாக்ஷாயினி கேட்குறா. அப்போ தான் சிவனுக்கு வந்து யோசனை வருது. கண்களை மூடி ஞான கண்ணில் இந்த பெண்ணை பார்க்குறாரு தாக்ஷாயினியை. அப்போ தான் ஒரு உண்மை தெரிய வருது. சிவபெருமான் வந்து யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, யாரால் காளியாக உருமாற முடியுமோ, யாரால் நவ தேவிகளாக உருவாட முடியுமோ, யாரால் முருகனையும் விநாயகரையும் பெற்றுத்தர முடியுமோ, அந்த தேவியே தாக்ஷாயினி தான் சொல்லிட்டு அவர் சிவபெருமான் வந்து அவரோட நெற்றிக்கண் மூலமாக புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்ட உடனேயும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அம்மா நீ வந்துட்டியா, அம்மா உனக்காக தான்மா இத்தனை நாள் காத்திருந்தேன், தேவி நீ வந்துட்டியா என்னை தேடி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம தாக்ஷாயினிக்கு ஒன்றும் புரியலை. உடனே சிவபெருமான் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. உடனே தாக்ஷாயினிக்கு சந்தோஷம் பொறுக்கலை. உடனே 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக கல்யாணம் நடக்குது. ரொம்ப நல்ல முறையில் திருமணம் நடக்குது. இப்போ திருமணம் நடந்து 2 நாட்கள் 3 நாட்கள் ஆயிடுது. இப்போ கீழே வந்து தக்ஷன் வந்து ஒரு யாகம் வளர்க்குறான். நம்ம விஷ்ணுவுக்காகவும் பிரம்மருக்காகவும் யாகம் வளர்க்குறியான். அதில் எல்லா தேவர்களையும் கூப்பிட்டுட்டியான். ஆனால் நம்ம சிவனுக்காக யாகம் வளர்க்கலை, மும்மூர்த்தி யாகம்னு சொல்கிறியான். ஆனால் மும்மூர்த்தியில் இருக்கக்கூடிய சிவனை மட்டும் மதிக்கலை.
அதான் என்னன்னு ஒன்றும் புரியலையே, நம்ம அப்பாவுக்கு எப்படியாவது உணர்த்தணும், அவர் செய்கிறது தப்புன்னு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட வந்து இந்த மாதிரி வாங்குங்க நம்ம யாகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறா. உடனே சிவன் சொல்கிறான், அலையாத வீட்டுக்கு போகக்கூடாதுமா, யாருக்கு தேவை இருக்கோ அவங்க தான் கூப்பிடுவாங்க, நம்மளா போனால் அவமானமா அப்படின்னு சிவன் சொல்கிறாரு. ஆனால் தாக்ஷாயினி கேட்குற மாதிரி தெரியல. இல்லைங்க, நான் போகிறேன், நான் போய் என் அப்பாவுக்கு புரிய வைக்கணும், உங்களோட சிறப்புகளை சொல்லணும். என் அப்பா ஒன்றும் கெட்டவர்லாம் இல்லை, இப்போ அவர் நல்லவர் தான், மக்களுக்கெல்லாம் நிறைய நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன, அவருக்கு ஒரு கெட்ட நேரம் மாதிரி உங்களை என்னமோ பிடிக்கலை. நான் போய் என்ன ஏதுன்னு மட்டும் உங்களை பற்றி புரிய வச்சுட்டு, முக்தினா என்னன்னு சொல்லி புரிய வச்சுட்டு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாக்ஷாயினி மறுபடியும் அரண்மனைக்கு வர்றா. அங்கே யாகம் பயங்கரமாக தடபுடலாக நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே சிறப்பான முறையில் யாகம் நடக்குது. விஷ்ணு உட்காந்துருக்காரு, பிரம்மர் உட்காந்துருக்காரு, நாரதர், எல்லா தேவர்களும் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து தாக்ஷாயினி உள்ளே வரதை பார்த்துட்டு, யாரா அது, பிச்சைக்காரி வந்திருக்கா போல, சேவகனை கூப்பிட்டு தக்ஷனு அவளுக்கு ஏதாவது போட்டு அனுப்பு, அங்கே கைலாயத்தில் சாப்பாடு இல்லையா, அதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லவும் தாக்ஷாயினிக்கு என்னடா நம்ம அப்பா அப்படி பேசுகிறாரே அப்படின்னு தோணுது. இருந்தாலும் எதுவும் நினைக்காம, அப்பா இந்த மாதிரி வந்து ஏன்பா என் வீட்டுக்காரரை கூப்பிடல அப்படின்ட்டவும், அவன் உன் வீட்டுக்காரரா, அவனை போய் கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையை நாசமாக்கி வச்சுருக்க, என் மகளை என்கிட்டருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டியான், அவனை பற்றி பேசாதீங்க அப்படின்ட்டவும், அப்பா தேவர்களெல்லாம் கூப்பிட்ருக்கீங்களே, தேவர்களுக்கெல்லாம் தேவரான மகாதேவரை கூப்பிடாமல் விட்டீங்களே, இந்த யாகம் எப்படிப்பா முழுமையடையும், உங்கள் யாகம் முழுமையடையணும்னு சொல்லி தான்ப்பா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டவும், என்னது இடுகாட்டில் வசித்து மண்டை ஓட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க அந்த பிச்சைக்கார பையன் மகாதேவரா, தேவர்களுக்கு இழுக்கு கேவலம் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான், பெருமான்னு சொல்லலை, சிவன் மட்டும்தான் கேவலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் பேரை சொல்லவே எனக்கு வாய் கூசுது அப்படின்னு ரொம்ப ஹார்டாக அசிங்கமாக பேசுகிறாங்க சிவபெருமானை பற்றி. தக்ஷனு பேசினோடனே தாக்ஷாயனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. நிறுத்துங்கப்பா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப தவறு, என்னோட சிவபெருமானை விட்ட நீங்கள் வந்து மன்னிப்பு கேளுங்க. இப்பயே கூட அவர் மன்னிக்க தயாராக இருக்கார். அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது. மற்ற தேவர்கள்லாம் வந்து ஆளை பார்த்து, தராதரம் பார்த்து, தகுதியை பார்த்து, நீங்களாம் கூட மனிதர்களில் யார் சொந்தக்காரவங்கன்னு பார்த்து தான் தானம் வழங்குறீங்க. தேவர்களே அப்படி பார்த்து தான் வரம் கொடுக்குறாங்க. ஆனால் என் சிவபெருமான் மட்டும்தான்ப்பா, அசுரனாக இருந்தாலும் சரி, மனிதராக இருந்தாலும் சரி, தேவராக இருந்தாலும் சரி, அவங்களோட உண்மையான பக்திக்கு வரம் கொடுக்குறவர் அப்படின்னு சொல்லி தாக்ஷாயினி சொல்கிறா. சொன்னோடனையும் இப்போ நம்ம தக்ஷன் வந்து கேட்குறாப்புலையே தெரியல, நீ இங்கேருந்து இப்போ வெளியே போகிறையா, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா அப்படிங்கிறாரு. உடனே தாக்ஷாயினி அப்பையும் கூட, அப்பா நீங்கள் கொஞ்சனாச்சும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கப்பா, அவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே விஷ்ணு பகவான், அவர் வந்து மனிதர்கள் காலத்தில் இப்போ எப்படி இருக்காங்களோ அதை தீர்மானிக்கிறவர். பிரம்மதேவரும் உயிரோடு இருக்கும்போது என்ன நடக்குதோ அதை தீர்மானிக்கிறவர். ஆனால் என் கணவர் தான்ப்பா செத்ததுக்கு அப்புறமும் மனிதர்களை எப்படி ஆகணும், எப்படி முக்தி கொடுக்கணும்னு யோசிக்கிறவர். இப்போ இதிலேருந்து தெரியலையா, இறந்ததுக்கப்புறமும் மனிதர்களுக்கு முக்தி கொடுக்க வழிகாட்டுற என் கணவர் பெஸ்ட்டாக அவங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது, கண்டதை பேசிட்டு தெரியாத, முதல்ல இங்கேருந்து வெளியே போகிறியா, இல்லை உன்னை ஆளை விட்டு தரன்னு இழுத்துட்டு போகவா அப்படின்னும், உங்களுக்கு மகளாக பிறந்ததை நினச்சி நான் வெட்கப்படுறேன்ப்பா, இதோடு நீங்கள் இப்போ பேச்சு நிப்பாட்டலை, உங்களை நான் சும்மா விட மாட்டேன், என் புருஷனை பற்றி ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க. சரி, நீங்கள் பேசுனது சரி, நீங்கள் பேசுகிறத பூரா வாயை மூடி கேட்டுக்கிட்டு இருக்காரே ஏன் விஷ்ணு, உங்களுக்கு தப்பாக தெரியலையா என் அப்பா பேசுகிறது? நீங்கள் ஏன் ஒரு வார்த்தை பேசாமல் தடுக்காமல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? பிரம்மதேவரே, நீங்கள் எவ்வளோ பெரிய ஞானி, நீங்களும் என் அப்பா சிவபெருமானை பற்றி இப்படி பேசும்போது எதுவுமே பேசாமல் உட்காந்துருக்கீங்க, தடை சொல்லாமல் உட்காந்துருக்கீங்க. இங்கே இருக்க வேலைக்காரங்க பேசாமல் இருந்தால் என் அப்பன்கிட்ட சோறு வாங்கி சாப்பிட்றாங்க, அதனால் அவன் பேசாமல் இருக்கியா? இங்கே இருக்க முனிவர்கள்லாம் என் அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு பேசாமல் இருக்காங்க. விஷ்ணுவான நீங்களும் பிரம்மாவான நீங்களும் ஏன் என் அப்பா எதுவுமே பேசாமல் நீங்கள் வாட்டுக்கு கண்டிக்காமல் எனக்கு என்னான்னு நிற்கிறீங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம தாக்ஷாயினி சொல்கிறா. தாக்ஷாயினி சொன்னோடனையும் விஷ்ணு தலையை குனிஞ்சுக்கிறாரு. தலையை குனிஞ்சிட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியல. பிரம்மதேவரும் தலையை குனிஞ்சு நிற்கிறாரு. இப்போ இந்த தாக்ஷாயினி மறுபடியும் சொல்கிறா, இந்த மாதிரி இந்த யாகத்தை வந்து நான் நடக்க விட மாட்டேன், எப்படியாவது தடுத்துருவேன். என் வீட்டுக்காரர் அப்பயே தலைப்பால அடித்தார், நீ போகாதடி, அவமானம், உனக்கு கேவலம், உன்னை அசிங்கப்படுத்தி அனுப்புவாங்க, கூப்பிடாத வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு. தேவையில்லாமல் இங்கே வந்து இப்படி அசிங்கப்பட்டு கிடக்கேன். இப்போ வந்து திரும்ப நான் என் புருஷன் வீட்டுக்கும் போக முடியாது, அதாவது கைலாயத்துக்கும் போக முடியாது, இங்கேயும் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை. அதனால் உங்கள் மூலமாக வந்த எனக்கு இந்த உடம்பு தேவையில்லை, எனக்கு இந்த உடம்பு வேணாம். அதனால் இந்த உடம்பை நான் எரிச்சிட்டு அடுத்த பிறவியிலையாவதும் எனக்கு நல்ல புத்தியை கொடுன்னு சிவபெருமானை நினச்சி வேண்டிக்க போகிறேன். உங்களை மாதிரி ஒரு அப்பா வரவே கூடாதுன்னு வேண்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் மேலே இருக்க சிவபெருமானுக்கு கண்ணீர் வந்துடுது. ஏன்னா இப்போ தாக்ஷாயினி என்ன செய்ய போகிறான்னு தெரிஞ்சிருச்சு சிவனுக்கு. அந்த மாதிரி செய்யாதம்மா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. இப்போ வந்து தாக்ஷாயினி வந்து ஆனால் கைலாயத்துலேருந்து வரும்போதே சிவன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருப்பா, நான் உங்களை கூப்பிட்ற வர நீங்கள் வராதீங்கன்னு. அதனால் சிவனால் போய் தடுக்கவும் முடியலை. தாக்ஷாயினி வந்து என்ன செய்கிறா அப்படின்னா தன்னை தானே நெருப்பால் எரிச்சுக்கிறா, எரித்து செத்து போயிடுறா. அதோட இந்த எபிசோடு முடியுது. இப்போ அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ இந்த சொன்ன எபிசோடு ரெண்டாக சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை ஒரு எபிசோடாகவே பொறுமையாக தனியாக சொல்லவா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, பாய்.